என்னோட ஃபேவரட்டான பருப்பு உருண்டை குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 3 பட்டை மிளகாய் எல்லாத்தையும் தண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிறது, 5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி துருவின தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணியே விடாமல் நல்லா உருட்டிக்கலாம். இப்போ குழம்புக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு கறிவடகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பெரிய தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளியையும் கரைச்சிக்கலாம். எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு. இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கரைச்சி நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறதுல ஊற்றிடலாம். இப்போ உருண்டை எல்லாத்தையுமே நம்ம பாலாக பிடிச்சி வச்சாச்சு. அதையும் 1 by 1 அந்த குழம்புல போட்டுடலாம். மீதி இருக்க மாவை குட்டி குட்டி பால்ஸாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சைட் டிஷ்ஷும் ரெடி. மறக்க